கலை மற்றும் கட்டடக்கலை. முதலாவது மாமல்லபுரம். மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இது கிபி 7 நூற்றாண்டுல பல்லவர்களால் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாமல்லன், அதாவது முதலாம் நரசிம்மவர்மன் மற்றும் ராஜசிம்மன் காலத்துல வளர்ச்சி பெற்றது. இங்குள்ள பஞ்சரதங்கள், அர்ஜுனன் தவம், கடற்கரை கோயில், குகை கோயில்கள் உலக புகழ் பெற்றவை. இதன் வரலாற்று மற்றும் கலை சிறப்புக்காக 1984 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து பல்லவர்கள். பல்லவர்கள் கிபி 4 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்காங்க. அவர்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரம். முதலாம் மகேந்திரவர்மன் குடைவரை கோயில்களை உருவாக்கியிருக்காரு. மாமல்லன் ஒற்றைக்கல் ரதங்களை செதுக்கியிருக்காரு. ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயில மற்றும் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலையும் கட்டியிருக்காரு. திராவிட கட்டடக்கலையோட அடித்தளத்தை அமைத்தவர்கள் பல்லவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோவில். வெட்டுவான் கோயில் தூத்துக்குடி மாவட்டத்துல கழுகுமலையில அமைஞ்சிருக்கு. இது கிபி 8ஆம் நூற்றாண்டுல பாண்டியர் காலத்துல உருவாக்கப்பட்டது. ஒரே பாறையை மேலிருந்து கீழாக குடைத்து செதுக்கியதால் இது தென்னகத்து எல்லோரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கோயில் பாண்டியர் சிற்பக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்தது சித்தன்னவாசல் குகை கோயில். இது புதுக்கோட்டை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. கிபி 7 9ஆம் நூற்றாண்டுல முற்கால பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட சமண குடைவரை கோயில். இங்குள்ள தாமரை குளம், மீன்கள், அன்னப்பறவைகள், மனித உருவங்கள் ஆகிய மூலிகை வண்ண ஓவியங்கள் உலக புகழ் பெற்றவை. தமிழ்நாட்டின் பழமையான ஓவிய கலையின் முக்கிய சான்று இது விளங்குகிறது. அடுத்தது தஞ்சை பெரிய கோவில். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. முதலாம் ராஜராஜ சோழன் கிபி 1010 கட்டியிருக்காரு. இது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும். 216 அடி உயர விமானம், 80 டன் ஒரே கல் சிகரம், பெரிய நந்தி சிலை, சுவரோவியங்கள் முதன் முக்கிய சிறப்புகளாகும். இந்த கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு.